தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததை வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில போயிட்டு தாவேகா தலைவர் அவர் பேசி இருக்கிறார். அவர் பேசுறதுல பாதி பொய், பச்சை பொய் பேசுகிறார். ஒரு தாவேகா தலைவர் பேசுறது கற்பனை உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பனையூர் பங்களாவுக்குள்ளேயே வாழ்றன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் இந்த தேசத்தோட வரலாற படிக்கிறாரா இல்ல யாரா எழுதி கொடுத்ததை பேசுறாரானே தெரியல. எல்லாரும் அடுத்த முதலமைச்சர் நான் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் நாங்கள், பேரறிஞர் அண்ணா போல நாங்கள், அம்மையார் போன்ற நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு குக்குறவர்கள் திருப்பரங்குன்ற தீப வழக்கில் அவருடைய நிலைப்பாடு என்ன இதுவரைக்கும் சந்திச்சிருக்காரா? நீங்க சொல்லுங்க. ஒரே டைம்ல ரெட்டை குதிரையில சவாரி செய்ய முடியாது. ஒரு குதிரையில தான் சவாரி செய்ய முடியும். ஏதாவது ஒரு குதிரை தான் தேர்ந்தெடுக்க முடியும். பல குதிரைகள் இருக்கும். ரேஸ் கோர்ஸ்க்கு போனீங்கன்னா வந்து பல குதிரைகள் இருக்கும். ஆனா அதுல எது ஓடுற குதிரைன்னு பார்த்துட்டு ஒரு குதிரை மேலதான் நம்ம சவாரி செய்ய முடியும். ஒரு அதிகாரம் சும்மா லட்டு மாதிரி கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு லட்டு மாதிரி வராதுங்க. இது என்ன? இது இல்ல இது நாடா இல்ல சுடுகாடு ஆக்குறேன்னு நினைக்குதா தாவேகா? 40 பேர் உங்களால 42 பேர் கரூர்ல செத்தது போதாதா உங்களுக்கு? இன்னைக்கு பாண்டிச்சேரியில டிவிகேயோட மக்கள் சந்திப்பு எப்படி இருந்தது? இல்ல விஜய்க்கு வந்து முதல்ல வந்து ஒரு வன்மையான கண்டனத்தை நம்ம பொதுமக்கள் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். என்ன காரணம்னா ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. ஒன்றிய அரசுன்ற வார்த்தை வந்து ஒரு வளரும் கட்சி வந்து சொல்றது ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்கது. தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு அவருக்கு வன்மையான கண்டனத்தை பொதுமக்கள் சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம். ஏன்னா இவங்களுடைய கொள்கை தலைவர்களாக 3-4 பேர்த்த அறிமுகப்படுத்துறாரு. பேரறிஞர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிறாரு. இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அந்த கட்சியில் இணைஞ்சதுனால அம்மையார் ஜெயலலிதா அவர்களே அதை அவங்க புகைப்படத்தில் போட்டுக்கிறாங்க. பேரறிஞர் இவர் எம்ஜிஆர் அவர்களையும் போட்டுக்கிறாங்க. இவங்க 3 பேருமே இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. யாருன்னா ஒருவராவது ஒரு நாட்களாவது ஒரு பேட்டியிலேயாவது ஒரு பத்திரிகையாவது அல்லது மத்திய அரசுக்கு எழுத வேண்டிய கடிதத்திலேயாவது ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம வந்து இந்திய அரசு, மத்திய அரசு, நடுவண் அரசு இப்படிதான் நம்ம அழைச்சிருக்கிறோம் இந்த பாரத தேசத்துல. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் திமுகவின் பி டீம் போல செயல்பட்டு கொண்டு அவர்கள் என்ன வாக்கியத்தை பயன்படுத்துகிறார்களோ அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒன்றிய அரசுன்றார். அதுக்கு வந்து தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க சொல்றீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்பு எல்லாம் நேரடியா வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபின்னு சொல்லி தாக்கியிருக்காரு. ஆனா இந்த வாட்டி பேர் சொல்லாமே இது பண்றாரு. அதுல வந்து அவருடைய ஒரு அரசியல் கணக்கு ஒண்ணு இருக்குது. அந்த அரசியல் கணக்கு வெற்றி பெறுமான்றத தேர்தல் முடிவுல மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவரு நினைச்சுக்கிட்டாரு நம்ம பாண்டிச்சேரியில வந்து கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுகிறது. என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4 ஆண்டுக்கு மேல ஆக போகுது. அங்கேயும் தேர்தல், நமக்கு பாண்டிச்சேரி கூட அதுவும் தேர்தல் நடக்க போகிறது. அப்ப பாண்டிச்சேரியில வந்து நம்ம வந்து இங்க எப்படி ஒரு கூட்டணிக்காக நம்ம இங்க வந்து அவர் அழைச்சாரு, பல பேர்த்த அழைச்சாரு, வாங்க ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கூட ஒரு தாவேகா தலைமை அலுவலகத்தை நோக்கி படையெடுத்து சென்றதாகவோ எந்த ஒரு செய்தித்தாள்களையோ எந்த ஒரு செய்தியோ கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் அவருடைய செயல்பாடுகள் தோல்வி அடைஞ்சதுனால இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு யூனியன் பிரதேசம், பாண்டிச்சேரின்றது வந்து ஒரு மாநிலமாக இன்னும் அங்கீகரிக்கப்படல. பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசங்கள். அதனால அங்க போய் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம். தமிழ்நாட்டில் தன்னால நிறைவேற்ற முடியாத ஆசைகளை அந்த குட்டி மாநிலத்தை யூனியன் பிரதேசத்துல போய் நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் வந்து பாண்டிச்சேரி போயிருக்காரு. அங்க வந்து 4 ஆண்டு காலம் மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சி நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் ஐயா ரங்கசாமி அவர்கள் கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கலாம், பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்தி விட்டு நம்ம அங்க அவர்களோட கூட்டணி வச்சிடலான்னு ஒரு மனக்கணக்கு போட்டு மனக்கோட்டைகள், அவங்க கூட இருக்கிற தலைவர்கள்லாம் மனக்கோட்டை. பார்த்தீங்கன்னா அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருடைய ரிலேட்டிவ் பேஸ் வந்து முன்னாள் எம்எல்ஏ ஆனந்தனுடைய புஷ்லி ஆனந்தனுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி தான். அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவரும் வந்து அதே என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி கட்சியில தான் அவர் எம்எல்ஏவா இந்த 5 ஆண்டு கிடையாது, அதுக்கு முன்பின 5 ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏவா இருந்து குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுக்கு மேல ஆகுது. காலம் வாய்தா வாங்கின ஆனந்த் தான் அவர் புஷ்லி ஆனந்த். அவர் ஒன்றும் இப்ப உடனே மக்கள் தொடர்பு கிடையாது. அவர் எம்எல்ஏவா பணி செஞ்சு 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. அன்றைய காலகட்டத்தில் அன்றைய தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார். அவருடைய கணக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விஜயை கூட்டிகிட்டு போய் தாவேகா தலைவர் அவர்களை அங்கே நிப்பாட்டி
ஒன்றிய அரசுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா ரெங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் வந்து தாவேக கூட கூட்டணி வச்சிரும், நம்ம யூனியன் பிரதேசத்துல கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு மனக்கணக்கு கட்டுறாரு தாவேக தலைவர். அது நடக்காது. ஏனென்றால் மக்கள் எல்லாம் இன்னைக்கு புத்திசாலியா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஆட்சி வந்தால் மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்களும் அவர்களுக்கு தேவையான கட்டமைப்புகளும் உள்கட்டமைப்புகளும் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், போக்குவரத்து வசதியாக இருக்கட்டும், மருத்துவ வசதியாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், கல்வி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த ஒரு அரசு நிறைவேற்ற முடியும்னு தெரியும். யூனியன் பிரதேசத்துக்கு பாண்டிச்சேரிக்கு வந்து தனி வருமானம் கிடையாது. தனி வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுபானம் தான் அங்கே லோக்கல்ல. மீதி எல்லாமே இந்திய அரசு, பாரத அரசு, மத்திய அரசு கொடுக்கிற நிதியில தான் நடத்த முடியும். அப்ப அங்க வந்து மத்தியில யாரு ஆளுங்கட்சியா இருக்கிறார்களோ அவர்களோட நெருக்கமான ஆட்சி நிர்வாகம் நடத்தினா மட்டும்தான் அந்த ஒரு ஆளுங்கட்சி மக்களை வந்து நேசிக்கிற ஒரு ஆட்சி தான் அங்க அமையும். அதனால நடிகர் விஜய் வந்து ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தல. அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்ம பாரத தேசம் வந்து வெறும் எப்படி சொல்றது, பல மாநிலங்கள் சேர்ந்து இந்தியாவை உருவாக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டோட சட்டத்திட்ட இது அமெரிக்கா கிடையாது, இது அமெரிக்கா போன்ற கிடையாது. இன்னைக்கு தாவேக்கான்னு ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு ஒரு வளரும் கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசக்கூடாது. அவங்க எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கலாம், எவ்வளவோ செயல் திட்டங்கள் இருக்கலாம். அதை நல்ல வழியா ஒரு அரசுனா வந்து ஒரு பொறுப்புன்னு இருக்கு, ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பொறுப்பு இருக்குதான்றது தாவேக்கா தலைவருக்கு வந்து ஒரு கேள்விக்குறிதான் அவர் பேசுற வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா. அப்ப இதற்கு பிஜேபி ஆட்சியில என்னென்ன பண்ணிருக்காங்க? குடிமக்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அனைத்து மருத்துவமனைகளும் இலவச மருத்துவ திட்டம். அதுக்கு என்ன பண்ணணும்னா வெறும் ஆதார் கார்டு இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஆதார் கார்டு மட்டும் போதும். ஆதார் கார்டுல பதிவு பெற்ற போன் நம்பர் இருந்து ஓடிபி சொன்னா கார்டு ஜென்ரேஷன் ஆயிரும். அந்த கார்டு எடுத்துட்டு அப்போலாவா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், மியட்டா இருக்கட்டும், சென்ட்ரல் ஜிஹெச்சா இருக்கட்டும், எக்மோரா இருக்கட்டும், ஆர்சி ஸ்கேன்களா இருக்கட்டும், இது மாதிரி வந்து எந்த ஒரு தனியார் நிறுவனங்களா இருந்தாலும் மருத்துவமனைகளா இருந்தாலும் அவர்களுக்கு அரசு செலுத்தும். ஏனென்றால் இந்த தேசத்தை கட்டமைத்தவர்கள் மூத்த குடிமக்கள். அப்ப அந்த குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இந்திய அரசுக்கு உள்ளது. அப்ப அந்த இந்திய அரசு, பாரத அரசு மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொடுத்திருக்குது. அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது, ஓசோன் மண்டலத்துல ஓட்டம்னு சொல்றோம். அப்ப 2036க்குள்ள மத்திய அரசுடைய அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பேட்டரி கார் தான், பேட்டரி வாகனங்கள் தான் யூஸ் பண்ணப்படும். சுற்றுச்சூழலை பார்க்கிறோம் நம்ம. மருத்துவ உள்கட்டமைப்பு, ஒவ்வொரு வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இலவச எரிவாயு இணைப்பு. உதாரணமா சொல்லணும்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டோட எண்ணிக்கை 2.5 கோடி ரேஷன் கார்டு எண்ணிக்கை. ஆனா மத்தியில பிரதமரா திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவி பெற்றதுக்கு அப்புறம் 13 கோடி மக்களுக்கு முதல் ஜெனரேஷன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே சொல்லுவான், ஏங்க என் வீட்டுல அப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், நான் கேஸ் அடுப்பு என் வீட்டுல. நான் சொல்றது மலைவாழ் உத்தரகாண்ட், பீகார், நக்சலைட் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி வந்து அசாம், இந்த மாதிரி மலைவாழ் முதல் ஜெனரேஷன், முதல் குடும்பம் இலவச எரிவாயு இணைப்பு கொடுத்தோட எண்ணிக்கை 13 கோடி பேர் எரிவாயு இணைப்பு முதல் நம்ம தமிழ்நாட்டிலே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 லட்சம் பேத்துக்கு மேல வாங்கியிருக்கிறோம். அது போக பிரதமர் வீடு கட்டும் திட்டம், குடிசை இல்லாத பாரத தேசம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இதே தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், பாண்டிச்சேரிகளா இருக்கட்டும், எவ்வளவோ கிராமப்புற பகுதிகளிலோ மாநகரத்தை ஒட்டிய பகுதிகளிலோ குடிசையில மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு 76-77 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம். நம்ம மக்களுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொடுக்க முடியாத மாநில அரசுகளா இருந்தாலும் மத்தியில இன்னைக்கு அவங்க அனைவருக்கும் வீடு, கார்ஸ், மெத்தை, ஸ்லாப் ஊத்திய வீடு கட்டும் திட்டத்துல 2,65,000 ரூபாய்க்கு மேல அவங்க மானியம் தராங்க. எந்த அரசு அலுவலகத்துக்கும் அவங்க நேரா செல்ல தேவையில்லை, எந்த IAS IPS சந்திக்க தேவையில்லை, மாமன்ற உறுப்பினர் MLA மினிஸ்டர்னு சந்திக்க தேவையில்லை. தன் வீட்டு பகுதிக்குள்ளேயோ தன் செல்போனிலேயோ அந்த திட்டத்தோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அவங்க பதிவு பெற்றாங்கன்னா, பட்டா, சிட்டா, ஓட்டேடி, ரேஷன் கார்டு இதை பதிவு பெற்றாங்கன்னா அவங்க ஆய்வு பண்ணி அந்த திட்டத்துக்கு எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்க அதில் அந்த திட்டத்தில் இணைஞ்சி 5 கட்ட தவணையா அவங்க வங்கி கணக்குக்கு வருது. சிறு குறு விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6,000 ரூபாய் எந்த பாரத அரசு இது வரைக்கும் கொடுத்துருக்கு? மத்திய அரசு கொடுத்துருக்கு.
வங்கி கணக்கு இல்லாத அனைவருக்கும் வங்கி கணக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு பெரிய மக்கள் வந்து வெளியில செல்ல முடியாத எல்லாம் நம்ம இருக்கும் போது இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன். இன்னைக்கு எப்படி வருது அது? இன்னைக்கு சாதாரண ஒரு சாலை ஓர பூ வியாபாரி அம்மா உங்களுக்கு வந்து ஜிபே பண்ணிக்கோன்றாங்க, ஒரு மல்லிகை கடைக்காரர் ஜிபே பண்ணுங்கன்றாரு, டீ கடையில ஜிபே பண்ணுன்றாங்க. ஒரு காலத்துல எனக்கு தெரியும் சிறு வணிகர்கள்லாம் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏரியாவை இருக்குன்னா அந்த வீட்டுல வந்து தெருக்குள்ள வந்து ஒரு 10-20 வீடு வந்து வாடகை வீடா இருக்கும். அங்க வந்து பல இளைஞர்களோ வெளி மாவட்டத்துக்காரங்களோ தங்கி இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையை அங்க ஜாமான் வாங்கிட்டு பழைக்கு போய் அரிசி பருப்பு வாங்கி குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப அவங்க அந்த மல்லிகை கடையில வச்ச அந்த கடன் தொகை வந்து அந்த சிறு வணிகர் வந்து அப்படியே அவருக்கு லாஸ் ஆயிரும். இன்னைக்கு அப்படி கிடையாது. 10 ரூபாய் இருந்தாலும் 2 ரூபாய் இருந்தாலும் 5 ரூபாய் இருந்தாலும் 1000 ரூபாய் இருந்தாலும் 10,000 இருந்தாலும் உடனே ஜிபே, உங்கள்கிட்ட என்ன இருக்காத பண்ணுங்க, நீங்க அதுக்கேற்ற பொருளை வாங்கிக்கின்ற ஒரு நிலையை இன்னைக்கு சிறு வணிகர்கள் பெற்றிருக்கிறாங்க. அப்ப இது போல எண்ணற்ற திட்டங்கள், உள்கட்டமைப்பு, சாலையை பாருங்க, இன்னைக்கு பாருங்க, விமான போக்குவரத்து திட்டங்களை பாருங்க, போக்குவரத்து வசதிகளை பாருங்க. மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்குது. கொரோனாவை ஆரம்பிச்சோடனே இலவச ரேஷன் அரிசி திட்டம் மாநில அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயா இருக்கட்டும், பாண்டிச்சேரியிலேயா இருக்கட்டும், இந்த பாரதம் முழுவதும், வங்காளதேசமாக இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், அசாமா இருக்கட்டும், உங்களுக்கு கேரளாவா இருக்கட்டும், ஆந்திர பிரதேசமா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், இந்த பாரதத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் 15 மாசத்துல மறுபடியும் மந்திரி சபையில கூடி முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுக்கு மக்களுக்கு இது வந்து அவங்களுக்கு இலவசம் கிடையாது. நம்ம நாட்டோட குடிமக்கள், மாநில அரசு கொடுக்குதுன்னா கூட அதுக்கு இலவசமா கொடுக்கறது மத்திய அரசு. அப்படி இருக்கும்போது ஏன்னா பாண்டிச்சேரியில வந்து ரேஷன் கார்டு எதுவுமே இல்லைன்றாங்க. ரேஷன் கார்டு இல்லம்மா, ரேஷன் கார்டை நடத்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசோடைய பொறுப்பு. அங்க இருக்கிற மாநில அரசோட பொறுப்பு. நீங்க பாண்டிச்சேரியில போய் கள ஆய்வு பண்ணி பாருங்க, இன்னைக்கு ரேஷன் கடை இருக்கா இல்லையா பாரு. அவங்களுக்கு ரூபாயா கொடுத்துட்றாங்களே. நீங்க ஒரு சில மாவட்டங்கள்ல ரேஷன் கடை இல்லைன்றது கிடையாது, அவர்களுக்கு தேவையான அந்த ரேஷன் பொருட்களுக்கு தேவையான ரூபாய் எவ்வளவு என்று ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. ரேஷன் கடை இல்லைன்னு கிடையாது. நீங்க வேணா கள ஆய்வு பண்ணி பாருங்க. நீங்க ஊடகத்துறை, நீங்க மக்களோட மனநிலையை எடுத்து உரைக்கிறீங்க, நீங்க களத்துல நின்று பணியாற்றுறீங்க, நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. ஒரு வளரும் கட்சி தலைவராக இருந்து பொய் சொல்லுகிறார் அவர். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பொய் சொல்லுகிறார். நீங்க கள ஆய்வுக்கு போய் பாருங்க, பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு மட்டும் ஆய்வு பண்ணி நீங்க செய்தி போடுங்க. ஏதோ மேடை கிடைச்சது மைக்கு கிடைச்சதுன்றதெல்லாம் சொல்லிடக்கூடாது. இவ்வளவு நாள காலமா இந்த நாட்டை சீரழித்த காங்கிரஸ் ஆட்சி செஞ்சதுங்க. இதே என்ஆர் காங்கிரஸ் இப்ப இதோ இருக்கிறாரு தலைவர் வந்து என்ன ரெங்கசாமி முதல்வராக இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் ஆட்சியில இருந்தார்? இந்த ஆட்சி இப்ப இருக்கிற 5 ஆண்டுதான் பாரதிய ஜனதா கூட கூட்டணியில இருந்திருக்காரு. இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து பாண்டிச்சேரி ஆண்டு கொண்டு இருந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் பேர இயக்கம் ஆண்டுதான் இந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்கியது. அந்த கட்சியில இருந்து அவர் பிரிந்து வந்து நீ தனி இருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சாமி ஒருத்தர் இருப்பாரு, நாராயணசாமி. எந்த நேரம் பார்த்தாலும் அவர் ஏர்போர்ட்ல மத்திய அமைப்பு பாரத இவர் பிரதமரா மன்மோகன் சிங் ஆட்சியில இருக்கும் போது இருந்தாரு. அவருதான் பாராளுமன்ற அவருடைய பொறுப்பாளராக இருந்தாரு. என்ன வளர்ச்சி செஞ்சது இந்த காங்கிரஸ்? அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் அனைத்து மாநிலங்களிலும் தூசி துடைத்து எரியப்பட்டு உள்ளது. பாரதிய ஜனதா ஆட்சி இந்த 4 ஆண்டு தாங்க பாண்டிச்சேரியில. இந்த 4 ஆண்டுல என்னென்ன திட்டங்கள் முடியுமோ முழுமையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இன்னும் அவங்க முழுமையா கூட்டணி ஆட்சியா இருக்கு. பெரும்பான்மையான ஆட்சி ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து மெஜாரிட்டியில இருக்காரு. எம்எல்ஏ ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரதிய ஜனதா கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை கம்மிங்க. அப்ப அவர் அப்படி இருந்தாலும் அவர்கள் அங்க வந்து நீங்க முதல்வர் முடியாது. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, பாண்டிச்சேரி மக்களுக்கு 2 வாக்குரிமை தெரியுமா? நீங்க தமிழ்நாடு மாதிரி கிடையாது. பாண்டிச்சேரி மக்களுக்கு 2 வாக்குரிமை. பிரான்ஸ்ல வந்து தேர்தல் நடக்கும் பொழுது பாண்டிச்சேரி மக்கள் வாக்களிப்பார்கள் பிரான்ஸ் அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு, தெரியுமா? ஏனென்றால் அவர்களுடைய ஆதிக்கத்துல ஒரு காலத்துல அவங்க இங்க இருக்கும் போது அவங்களுடைய கண்ட்ரோல்ல பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்கள் இருந்தது. அப்ப அங்க தேர்தல் நடக்கும் போது இங்க வாக்களிப்பாங்க. பாண்டிச்சேரியில இரட்டை வாக்குரிமை கொண்ட மாநில யூனியன் பிரதேசம் அது. அப்ப அப்படிங்கும் போது கடலோர பகுதி அது.
அப்ப எந்த திட்டத்தையும் திடீர்னு கொண்டு போய் இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு பத்திரிகை துறையில இருந்து நீங்க கேள்வி கேட்கறது நியாயமான கேள்வி. ஒரு மாவட்டம் ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், ஐடி நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. உதாரணமா சொன்னீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல இது இப்பதானே எய்ம்ஸை கொண்டு வராங்க. இதோ மதுரையில வந்து விருதுநகர் மாவட்டத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்களே. அப்ப அது போல வந்து சிறு சிறு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் என்ன தேவையை செயல்படுத்தி கொண்டுதானே இருக்கிறாங்க. எதையுமே தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததை வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில போயிட்டு தாவேகா தலைவர் அவர் பேசி இருக்கிறார். அவர் பேசுறதுல பாதி பொய், பச்சை பொய் பேசுகிறார். ஒரு வளரும் கட்சி தலைவர் மக்களை இப்படி தவறாக வழிநடத்துவது மிகவும் வேதனையாக உள்ளது. ஏனென்றால் மக்கள் மீது ஒரு அன்பு கொண்டவர், தான் வருங்காலத்துல அரசு நிர்வாகத்துக்குள்ள பங்கெடுக்கணும்னு நினைக்கிறவரு எப்படி தவறான தகவலை மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்? அது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து 1977 சென்னையில இது கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே பாண்டிச்சேரியில 1974 அவர் வந்து பாண்டிச்சேரியில கட்சி ஆரம்பிச்சு அங்க மக்களுக்கு பணி செஞ்சு அதுக்கப்புறம் தான் சென்னையில வந்து அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சான்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் நாங்களும் அப்படின்றாரு. ஏங்க அவரு பேசுறது வந்து நாங்களும் தாவேகா தலைவர் பேசுறது கற்பனை உலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பனையூர் பங்களாவுக்குள்ளேயே வாழ்றன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் இந்த தேசத்தோட வரலாற படிக்கிறாரா இல்ல யாரா எழுதி கொடுத்ததை பேசுறாரானே தெரியல. எல்லாருக்கும் உரிமை உள்ள ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா உனா 1969 1979 பேசி ஏங்க மக்களுக்காக உழைக்கணுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? திரைப்படத்துறையில ஒரு உச்ச நடிகரா இருக்கிறீங்க, என்ன நற்பணி செஞ்சீங்க? 10வது படிச்சோம் 12வது படிச்ச ஒரு 300 மாணவர்களை கூட்டி அந்த 5000 ரூபாய் கவர்ல போட்டு கொடுத்தா அது ஒரு சேவை, ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு திட்டமாயிருமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்க நிறுவனம் ஊடக நிறுவனம் இருக்கு, ஒரு 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடத்துறீங்க, 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடத்தும் போது நீங்க கூட தான் உங்க பகுதி சார்ந்த ஒரு 500 பேர் 100 மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டம் வழங்குறீங்க. இப்ப ஒரு தொழிற்சாலை நடத்துறாங்க, அவங்க வந்து ஒரு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு ஒரு முக்கிய வளர்ச்சி நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும் போது லாப பங்கீட்டுல வந்து ஒரு கவர் போட்டு அந்த பகுதி மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கல்வி நிதி வாங்கி விட்டா மட்டுமே வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியாது. எத்தனை ஆர்ப்பாட்டத்துக்கு இது வரைக்கும் களத்துக்கு வந்திருக்காரு. இந்த திருப்பரங்குன்றம் மலை விஷயத்து தீப விளக்கு விஷயத்துல இன்ன வரைக்கும் என்ன கொடுத்திருக்காரு? அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அவரோட நிலைப்பாடு என்ன? ஆட்சியை பிடிக்கிற எம்ஜிஆர் என்னங்க மூகாம்பை கோயிலுக்கு போயிருக்காருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்மதமும் சம்மதம்னாலும் மைசூர்ல இருக்கிற சாமுண்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்காரு, மூகாம்பி கோயிலுக்கு போயிருக்காரு, தங்க கவசங்களை வாங்கி கொடுத்திருக்காரு, மக்களோட மக்களா இருந்திருக்காரு. இந்த நாட்டுல யாரு வேறுபடுத்தி பார்க்கல. கிறிஸ்துவ சமுதாய மக்களாக இருக்கட்டும், முஸ்லிம் சமுதாய சகோதரர்களா இருக்கட்டும், இந்து மக்களா இருக்கட்டும், இந்த பாரதத்துல எல்லாம் ஒற்றுமையா தான் ஆள்றாங்க. ஆனா ஒரு நீதித்துறை வந்து ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்து ஒரு நீதித்துறை ஆணையிடும் போது அதை மாநில அரசு செயல்படுத்தாத போது அடுத்த முதலமைச்சர் நான் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் நாங்கள், பேரறிஞர் அண்ணா போல நாங்கள், அம்மையார் போன்ற நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு குக்கிரவர்கள் திருப்பரங்குன்ற தீப விளக்குல அவருடைய நிலைப்பாடு என்ன இதுவரைக்கும் சந்திச்சிருக்காரா? நீங்க சொல்லுங்க. மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. நீங்க எதை சொன்னாலும் ஏத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பல மாபெரும் தலைவர்கள் இந்த தமிழகமும் இந்திய அரசியலும் பார்த்திருக்கு. பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு பார்த்திருக்கு. உதாரணமா எவ்வளவு தலைவர்களை சொல்லட்டுமா? அதே மாதிரி திமுக பத்தி வன்மையா வந்து பேசியிருக்காரு. அங்க ஏன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் போது போலீஸ் பாதுகாப்பு எதுவுமே இல்லை, ஆனா பாண்டிச்சேரியில போலீஸ் பாதுகாப்பு அவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? உண்மை நிலையை சொல்லியிருக்காரு. உண்மை நிலை எப்படின்னா, அங்க மத்திய கூட்டணியில இருக்கிறது பாரதிய ஜனதா ஆட்சி. அந்த மாநிலத்தோட உள்துறை அமைச்சர் யார்? காவல்துறை நிர்வாகத்தை பண்றவங்க யாரு? பாரதிய ஜனதா கட்சியோடைய மந்திரி. அப்ப இது ஜனநாயக நாடுங்க. இது திராவிட போன்று கிடையாது. இது ஜனநாயக நாடு. அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு மாநிலத்தோடைய அரசோடைய நிலை. எதிர்கட்சி ஆளுங்கட்சி வருங்கட்சின்னு 5 வயது முதல் இருந்தாலும் 6 மாத குழந்தையாக இருந்தாலும் 80 வயது பாட்டியாக இருந்தாலும் அனைவரும் நம் பாரதத்தின் மக்கள். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசு நிர்வாகம். அங்க மத்தியோடைய ஆட்சியோடைய நேரடி கண்ட்ரோல்ல, கவர்னருடைய நேரடி கண்ட்ரோல்ல மாநிலம் இருக்கு பாண்டிச்சேரி. அப்ப அங்க பாதுகாப்பு அவங்க கூட எப்பயுமே கொடுக்கறது தானங்க. அது இதுல காழ்ப்புணர்ச்சி என்ன இருக்கு? விஜய் எதிர்கட்சியா இருந்தா பாதுகாப்பு கொடுக்க கூடாதா?
அவர் வேணா வேறு கட்சியா இருக்கலாங்க. அங்க இருக்கிற மக்கள் யாரு? நம்ம மக்களுங்க. அவரை காண வரவங்க யாரு? அந்த பசங்களோட அப்பா அம்மா யாரு? அவங்க தாத்தா பாட்டி யாரு? எல்லாம் நம்ம பாரதத்தோட மக்கள். அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அதான் பாரதிய ஜனதா கூட்டணியும் என்ஆர் காங்கிரஸோட ஆட்சி நிர்வாகத்துல இருக்கக்கூடிய காவல்துறை செஞ்சுதான் இருக்காங்க. அதுல வந்து எந்த வேறுபாடு கிடையாது. மக்களுக்கு கொடுக்கணும், அதை அவங்க சரியா செஞ்சிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம அந்த ஒரு விஷயத்துல அவர் சொன்னதை வந்து ஏத்துக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு பிரச்சனைனா நானும் வருவேன், அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு எதனா பிரச்சனைனாலும் நானும் அங்க வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரே டைம்ல ரெட்டை குதிரையில சவாரி செய்ய முடியாது. ஒரு குதிரையில தான் சவாரி செய்ய முடியும். ஏதாவது ஒரு குதிரை தான் தேர்ந்தெடுக்க முடியும். பல குதிரைகள் இருக்கும். ரேஸ் கோர்ஸ்க்கு போனீங்கன்னா வந்து பல குதிரைகள் இருக்கும். ஆனா அதுல எது ஓடுற குதிரைன்னு பார்த்துட்டு ஒரு குதிரை மேலதான் நம்ம சவாரி செய்ய முடியும். ஒரு வீரனுக்கு வந்து ஒரு நேரத்துல ஒரு எதிரியை தான் நம்ம களத்துல சந்திக்க முடியும். ஒரே டைம்ல அட்ட டைம்ல சினிமா துறை கிடையாதுங்க. இது சும்மா கத்தி எடுத்து டூர் சுத்துறதுக்கு. இது மக்கள் மன்றம். உங்களுக்கு பாண்டிச்சேரி மக்கள் தொகையோட எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தமே ஒரு 20-25 லட்சத்துக்குள்ளதான் இருக்கும். பாண்டிச்சேரி வந்து ஒரு சிறிய ஒரு யூனியன் பிரதேசம். அங்க மாவட்டமே உங்களுக்கு காரைக்கால் போன்ற ஒரு சின்ன சின்ன மாவட்டங்கள் தான் அங்க இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தமே உங்களுக்கு அங்க கம்மியான ஒரு இதுதான் வரும். பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு உறுப்பினர் தாங்க உங்களுக்கு பாண்டிச்சேரியில. அப்ப அங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க உங்களுக்கு பூர்வீகம் என்ன? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? தமிழ்நாட்டுல கோட்டையை எப்படி பண்றீங்க? தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வாங்க. நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு நீதி அரசர் சொன்ன தீர்ப்பு அமல்படுத்த முடியாம மாநில அரசு கேலி கூத்து பண்ணிட்டு இருக்குது. அதுல உங்களோட நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் மதுரையில உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அதை சாலை மறியல் பண்றாங்க. அதுல உங்க நிலைப்பாடு என்ன? இந்த நாட்டை கொரோனா காலத்துல தூய்மை பணியாளர்கள் சுத்தப்படுத்தி மக்களுக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பை கொடுத்த தூய்மை பணியாளர்கள் சென்னை போன்ற மாநகரத்துல போராடுறாங்க. மெரினா பீச்சுக்குள்ள போய் தன்னை உயிரை மாய்த்தி கொள்ள போராடி கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்துல போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுல உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? இந்த மக்கள் பிரச்சனைக்கு வாங்க, களத்துக்கு வாங்க. சும்மா வந்து இன்னைக்கு என்னங்க அவரு எத்தனை நாள் கழிச்சு வெளியே வந்திருக்காரு? 72 நாள். 72 நாள்ல ஆக்கப்பூர்வமான பணி என்ன செஞ்சீங்க? ஒரு பணி சொல்லுங்க. ஒரு கட்சியில ஒரு 4 பேரை சேர்த்து சால்வை போட்டு அவங்களுக்கு பதவி போட்டு லெட்டர் பேட் கொடுத்தீங்க. அது உங்களுடைய சொந்த விஷயங்க. மக்களுக்கு களத்துல வந்து நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. அந்த 72 நாள் ஆச்சு, என்ன செஞ்சீங்க? அந்த கரூர் மக்களை கூட நீங்க நேர்ல போய் சந்திக்கலையே. ஒரு பஸ் வச்சு வாகனம் வச்சு ஒரு மகாபலிபுரத்துல ஒரு ரூம் போட்டு தானே கூட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்குள்ள உள்ள அரங்குக்குள்ள ஒரு காலேஜுக்குள்ள ஒரு கூட்டம் நடத்துனீங்க. மக்கள் பிரச்சனைக்கு போராடுங்க. இன்னைக்கு பல தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், அரசு ஊழியர்களா இருக்கட்டும், இன்னைக்கு தனக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஆசிரியர்களை நியமனம் பண்ண முடியலன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு பாடம் கற்றுக்கூடிய ஆசிரியர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க. இங்க வாங்க, களத்துக்கு வாங்க. களத்துக்கு வர முடியாம தான் திமுக சதி பண்ணுது. ஏங்க நீங்க பேசாத இறங்கி வந்து மக்களை சந்திச்சு மக்கள் பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு மக்களோட நிக்கிறதுக்கு உங்களை யாருங்க கைது பண்றா? அரசியல் அதாங்க. எதிர்நீச்சல் போடணுங்க. கோர்ட் இருக்குல்ல, கோர்ட்ல மனு போட்டு தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க. மக்களை சந்திக்காம ஏங்க இப்ப நீங்க சொல்றீங்க உதாரணமா எம்ஜிஆர்னு அண்ணாவை சொல்றீங்க, 69ன்றீங்க, 72ன்றீங்க, வரலாறு திரும்புதுன்றீங்க. ஏங்க அவங்களே எத்தனை ஆண்டு காலம் எங்க மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சு என்ன 1.5 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஏங்க புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துக்கு கொடுக்காத குறைச்சலாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏங்க என்னங்க பேசுறீங்க? ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்லிக்கிட்டு காலத்துக்கு அடுத்தவங்க மீது குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தாண்டி வாங்க. உங்களுக்கு நாட்டோட நீதிமன்றங்கள் இருக்குது இல்ல, நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செஞ்சா உங்களுக்கு நீதிமன்றங்கள் அனுமதி கொடுக்கும்ல. ஏங்க ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணா மருத்துவ அங்க வந்து முகாம்களை ஏற்படுத்தணும், முதல்ல வந்து குடிநீரை ஏற்படுத்தணும். இன்னைக்கு ஒரு அவலம் நடந்தது பாத்தீங்களா? இதுதான் அவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. பாண்டிச்சேரியில 3-4 முறை சென்று அனுமதி கேட்டாங்க. கடைசியாதான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? இடத்த பிக்ஸ் பண்ணுங்க, எவ்வளவு பேர் வராங்கன்னு கேளுங்க, அவங்களுக்கு பாஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு கரெக்டான விஷயத்த சொன்னாங்க. புஸ்லி ஆனந்த் தான் போனாரு, அனுமதி வாங்கினாரு. இந்த ஆனந்த் போனாரு, நிர்மல் குமார் போனாங்க, எல்லா வாக்குறுதியும் கொடுத்தாங்க.
இன்னைக்கு ஒரு கண்காணிப்பாளர் அங்க போட்டு பராமரிக்கிறாங்க. ஏங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கடலோரம், விழுப்புரம், விருதாச்சலத்துல இருக்கிற கூட்டத்தெல்லாம் வர சொல்லி உள்ள விட்டா, இன்னைக்கு அந்த போக்குவரத்து ஆய்வாளர், கண்காணிப்பாளர் நாங்க பார்த்துருப்பீங்க. நீங்க இன்னைக்கு பல செய்திகள் வந்து ஊடகத்துல வந்து அந்த அம்மா வருத்தப்படுறாங்க. என்ன நீங்க என்ன கேட்டீங்க? 4000 பேர் மீறி போனா 5000 பேருக்குன்னு சொல்லிதானே அனுமதி வாங்குனீங்க. அதை நீங்க கடைபிடிக்கணுமா இல்லையா? ஒரு அரசியல் கட்சியோட முதல் உரிமை என்ன? சட்டம் ஒழுங்கு. நம்மளை நம்பி வர மக்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுங்க. நீங்க கொள்கையை பேசுங்க, நீங்க வீட்டுல கூட உட்காந்து பேசுங்க, சும்மா வீடியோ கூட போடுங்க. நீங்க பேசுறத கேட்கறது எப்படி வேணாலும் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். ஆனா உங்களை நாடி வர மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்கள சுமூகமா வந்துட்டு கேட்டுட்டு வெளியே போறதுக்கான ஏற்பாடு இருக்கணும்ல. சொன்ன வாக்குறுதிகளை, கட்டமைப்புகளை, அவங்கள்ட்ட என்ன உறுதிமொழி காவல்துறையிட்ட நீங்க கொடுத்தீங்களோ அதை கடைபிடிக்கணும்ல. பாஸ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் உள்ள உடனே அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அம்மையார் கிட்ட போயிட்டு குஸ்லியா வந்து சண்டை போடுறாரு. என்னங்க இது? என்ன இது? இல்ல இது நாடா இல்ல சுடுகாடு ஆக்கணும்னு நினைக்குதா தாவேக்கா? 40 பேர் உங்களால 42 பேர் கரூர்ல செத்தது போதாதா உங்களுக்கு? ஏங்க நீங்க என்னங்க சொன்னீங்க? 4000 5000 பேருன்னு சொல்லி தானங்க அனுமதி வாங்குனீங்க. அவங்களுக்கு பாஸ் QR கோடு கொடுத்தவங்க தான் உள்ள வரணும்னு சொல்றீங்க. திடீர்னு போயிட்டு பாஸே இல்ல, கூட்டம் முடியலன்னு சொல்லிக்கிட்டு எரும மாட்டுக்கெல்லாம் ரோட்ல நின்று பாஸ் கேட்டுட்டு இருக்கிற இடத்துல போய் ஆள் இல்லைன்னு அடுத்த 1 மணி நேரம் தான் அண்டை மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட தலைவர்களுக்கு போனை போட்டு எல்லாம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கேட்டு பாஸே இல்லாத உள்ள விட்டா, ஏன்னா அந்த அந்த இடத்தோட சைஸ் தெரிஞ்சுதானே உங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது. அப்ப அதை தடைய மீறீங்க நீங்க. உங்க சுயநலத்துக்காக பொதுமக்களோட உயிர் பலி இன்னும் தேவையா உங்களுக்கு? உங்க கட்சி வளர்க்கறதுக்கு பொதுமக்கள் தான் கிடைச்சாங்களா? நரம்பு பலி கொடுக்குறீங்களா? சொன்ன வாக்குறுதியில ஒரு நியாயம் வேணாமா? நாணயமா நடந்துக்க வேணாமா? சட்டத்துக்கு கட்டுப்பட வேணாமா? இப்படி நடந்துக்கிட்டா எப்படிங்க? யாராவது திராவிட பல கட்சிகள் இன்னைக்கு போராடிட்டு தாங்க இருக்கிறாங்க அனுமதி வாங்குறதுக்கு. எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்களா? உதாரணமா திருப்பரங்குன்றம் நீதிமன்ற ஆணையிட்டு தமிழக அரசு வந்து அவங்க ஏத்துக்கலையே. எல்லா கட்சிகளுக்கும் தடை இருக்குதுங்க. அதை தாண்டிதான் நம்ம மக்கள் பணி செய்ய முடியும். ஆட்சி அதிகாரம் சும்மா லட்டு மாதிரி கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு லட்டு மாதிரி வராதுங்க. களத்துல நிக்கணும், மக்கள் சேவைகளை இருக்கணும், சட்டம் ஒழுங்க மதிக்கணும். நாட்டோட சட்ட திட்டங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும், நாளைக்கு நீங்களும் ஆளுங்கட்சிக்கா வரணும்னு ஆசைப்பட்டு கால சக்கரத்தோடைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இதை தான் பண்ணுவீங்க. கட்டுப்படணும். நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுதான் குடிமகனா இருக்கட்டும், அரசு அதிகாரியா இருக்கட்டும், MLA-வா இருக்கட்டும், MP-யா இருக்கட்டும், குடியரசு தலைவரா இருந்தாலும், வெளிநாட்டு அதிபரே வந்தாலும் நம்ம நாட்டோட சட்டத்துல தாங்க வாழ்றோம். அது விஜய்க்கு மட்டும் என்ன விதிவிலக்கு கொடுத்துட முடியுமா? அவர் என்ன சுதந்திர போராட்ட வீரரா? தாவேகா தலைவர் சென்ற அண்டை மாநில நாட்டுல படையெடுத்து போயிட்டு நாட்டை கைப்பற்றிட்டு வந்துட்டாரா? இவருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கறது